என் பேர் பூங்கான் ஏப்பவரப்பட்டி, பெனாகர வட்டம், தருமபுரி மாவட்டம். நாங்கள் வந்து காய்கறி அதிகமாக செய்வோங்க தோட்டத்தில். இது செய்கிறது வந்து தக்காளி, கத்திரி, வெண்டை எல்லாம் செய்வோங்க. அது கூட வந்து இந்த தக்காளி மட்டும் இருந்தாக்க கட்டுப்படி ஆகாது நமக்கு. இது கூட ஒரு பீன்ஸ் நட்டு இந்த கொடி இங்கே வரைக்கும் ஏற்றிடுவோங்க. இங்கே வரைக்கும் கொண்டாந்து ஏற்றிடுவோங்க. இது வரைக்கும் ஏற்றினா தான் அதுக்கு ஒரு கட்டுப்படி ஆகும். அதனால தான் அந்த குச்சி போட்டு காயும் வந்து தண்ணியில் ஈரத்தில் பட்டா இருந்துச்சுன்னா அழுவாத இருக்கும். அதனால தான் இது குச்சி போட்டு குச்சியில் நடுறோங்க. அதனால் இப்போ இது வந்து ஒரு 30 சென்ட்டு நட்டுங்கிறேங்க. ஒரு 30 சென்ட்டுனாக்க ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் அறுக்கிறேங்க. ஒரு மாதம் அறுத்துச்சுன்னா கூட அதுக்கு உண்டான வருமானம் நமக்கு சரியான வருமானமாக இருக்குது. இது ஒன்றே பார்த்து ஆகாதுன்றதுனால தான் நாங்கள் இது கூட பீன்ஸ் நடுவோங்க. இன்னும் 10 நாளில் பீன்ஸ் நட்டுருவோங்க. இதெல்லாம் கொத்தி விட்டு பீன்ஸ் நட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கொடி இங்கே வரைக்கும் ஏறும். ஆளுக்கு மேலே இந்த அவரை மாதிரி ஏறிடும். அப்போ வந்து அது ஒரு வருமானமாக எடுத்துக்குவோங்க. இந்த இதுலேயே வந்து இந்த செலவுலேயே வந்து 2 வருமானமாக பண்ணிக்குவோங்க. ஒரு வருமானமாக பண்ணால் கட்டுப்படி ஆகாது விவசாயிகளுக்குன்றதுனால நாங்கள் 2 வருமானமாக பண்ணிக்கிறோங்க. அப்படியே அதாவது வந்து தக்காளி நட்டுனுங்கிறதாட விட்டுட்டிங்கன்னா மகசூல் நமக்கு அதிகமாக கிடைக்காது. இதை வந்து குச்சி கட்டி நரம்பு தொயின் கட்டி அது மேலே எடுத்து காட்டினங்கன்னா தான் அது வந்து பழம் வந்து அழுகாத இருக்கும். இல்லை கீழே விட்டுக்கிட்டிங்கன்னா பூரா அழுகி போயிடும். கட்டுப்படி ஆகாது நமக்கு. அதனால் இது என்ன இப்போ இன்றைக்கி ஒரு 30 சென்ட்டில் நட்டுங்கிறேங்க. 30 சென்ட்னா ஒரு பாக்ஸு 800 இன்றைக்கி விலைக்கு 700 போகுது. 700லேருந்து 800 போகுது. ஒரு 50 60 பாக்ஸ் அறுத்தா கூட 100 பாக்ஸ் அறுத்தா கூட நமக்கு போதுமான வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும். அது கூட இந்த நோவெல்லாம் வருது நிறையா. இந்த நோவெல்லாம் வரத்துக்கு நாங்கள் கேவிகே மூலிமா போயிட்டு அங்கே வந்து அவங்க அறிகுறியெல்லாம் கேட்டு அதுக்கு உண்டான பவுடரெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் விலைக்கு வாங்கின்னு வந்து அது இப்போ பயன்படுத்திக்கிறோங்க. இப்போ நார்மலாக செய்கிறதுக்கும் இது இப்போ செய்கிறதுக்கும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வருமானம் கிடைக்குது. இதனால் இது தான் எங்களுக்கு வந்து வருஷமே செய்கிறோங்க. நாங்கள் ஒரு வருஷமாக செய்கிறதில்ல, பல ஆண்டு வருஷமாகவே நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு மகசூல் எடுத்துன்னு வரோங்க.